பனிப்பகை மயிலும் சேவற்பதாகையும் 12 மணிக்குழைகளும் ஓராறு வதனமும் வாகை வேளும் தனிப்பசுங் கடப்பந்தாரும் தண்டையந்தாளும் நாளும் கணிப்பரும் செந்திழா என் கருத்தை விட்டு அகன்றிடாவே. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே. தீர்த்தா என்று அன்பர் எல்லாம் தொழப்பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி எற்றருளே. என்னையும் ஒருவனாக்கி இருங்கழில் சென்னியுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெருங் கருணைக்கும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய வற்றாத தனிப்பெருங் கருணைக்கும் அண்ணாமலையாரினுடைய அருளுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி, அடிமுடி தேடல் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்பிலே இந்த நாளிலே, குறிப்பாக மற்ற நாளில் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த கார்த்திகை தீப திருநாளிலே பேசுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பாபுசாது ஐயா அறக்கட்டளை, திருவண்ணாமலை வள்ளலார் மிஷனை சார்ந்த சாது பெருமக்கள் யாவருக்கும், இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இப்போ தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம்? திருவண்ணாமலையில் இருக்கிறோம். இந்த ஊரை பற்றி பேசாமல் நான் தலைப்புக்குள்ளே போனால் அது தகுமா? அப்போ இந்த ஊரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி சொல்லணுங்கிறப்ப நான் எல்லாருமே நிறைய சொற்பொழிவுகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. திருவண்ணாமலை பற்றி ஞான சம்பந்தர் பாடினது, நாவுக்கரசர் பாடினது, அருணகிரிநாதர் பாடினது, எல்லா சித்தர்களை பற்றி, ரமண மகர்ஷி, சேஷாத்ரி சுவாமிகள் எல்லாரை பற்றி எல்லாரும் பேசியிருப்பாங்க. அந்த சித்தர்கள் ஞானிகள் வரிசையில் திருவண்ணாமலையில் சித்தர்கள் ஞானிகள் தோண்ட தோண்ட புதையல்களாக கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பூமி. இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மகானை பற்றி, அவர் இந்த தலத்தை பற்றி பாடிய ஒரு பாடலோடு நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அவருடைய பெயர் குகை நமச்சிவாயர். அவர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கிடையாது, கன்னட தேசத்துக்காரர். அவர் கன்னட தேசத்தில் வீரசைவ மரபுலே தோன்றி அங்கிருந்து இங்கே வந்து திருவண்ணாமலைக்கு வந்து சிவானுபூதி பெற்று சிவபெருமானோடு ஐக்கியமான ஒரு மகான். அந்த மகான் இங்கே வந்து திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரினுடைய பரிபூரண அருளை பெற்று ஒரு சித்தராக இருந்த சமயத்தில் அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. அவர் யாரும் ஏற்றுக்கல. ஏன்னா அந்த காலத்தில் யாருங்க உண்மைச்சாமியார் இன்னைக்கு யார் ஏற்றுக்கிறோம்? எல்லாம் போலியைத்தானே கொண்டாடுறோம். உண்மை துறவிகளை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க உண்மை துறவியாங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க காலத்தில் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், அப்போ அவங்க உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவருக்கும் அதே மாதிரி எதிர்ப்பு திருவண்ணாமலையில் நிறையா பேர் வந்து இவரை ஒழிக்கணும்னு முடிவில் இருக்கிறார்கள். அப்படி இருந்தவர்கள் ஒரு சமயம் என்ன செய்கிறார்கள், இங்கே திருவண்ணாமலையில் ஒரு ஆடு, கர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய ஆடு, சினையாடு உள்ளே இருக்குது. இந்த ஆடு வந்து இறந்து போகிறது. இந்த இறந்து போன ஆட்டை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த சித்தரை எதிர்க்கக்கூடியவர்கள், நீ என்ன பண்ணு, இந்த ஆட்டை எடுத்துகிட்டு போய் அந்த ஆட்டோட சொந்தக்காரங்கிட்ட இந்த ஆட்டை எடுத்துகிட்டு போய் இந்த சித்தர்கிட்ட கொடுத்து இதற்கான விலையை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. இவர்களும் நேராக குகை நமச்சிவாயர்கிட்ட போகிறாங்க. இந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு, இறந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டை கொடுத்து, சாமி இதற்கான விலையை நீங்கள் கொடுக்கணும், இந்த ஆட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. குகை நமச்சிவாயர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் என்ன நடந்ததுன்ட்டு. அவர் ஞானக்கண்ணால் பார்த்து விட்டு சொல்கிறாரு, இந்த ஆட்டை நான் வாங்கிக்கிறேன்ப்பா, ஆனால் பொருள் வந்து நான் நாளைக்கு கொடுக்குறேன், காசு நாளைக்கு கொடுக்குறேன், நீ நாளைக்கு வந்து காசை வாங்கிக்கோங்கிறாரு. இப்போ இந்த சொந்தக்காரர் போயிட்டாரு. திரும்ப அடுத்த நாள் வராரு. அடுத்த நாள் வந்தவர் பார்த்தா ஆட்டுக்கு காசு கிடைக்கும்னு பார்த்தா அங்கே 2 ஆட்டு குட்டியை சுற்றிட்டு இருக்கு. அந்த ஆடு இறந்து போனதாக நினைத்த ஆட்டை இந்த மகான் உயிர் தெழுப்ப செய்து அதுக்கு பிரசவமும் பார்த்து ஒரு குட்டியாக இருக்கும்னு பார்த்தா 2 குட்டி. இவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இதை நம்பவே முடியல. எப்படி இவர் அதை செய்திருப்பார்? சரி, அப்போ வந்து இவரை அழிக்கிறதுக்கு இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரிஜினலாக இறந்து போன ஆட்டை கொண்டு போனாங்கல்ல, இப்போ ஒரு பையன், சின்ன பையனை, அங்கே ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்து, தம்பி இந்த மாதிரி வந்து நீ கொஞ்ச நேரம் இறந்த மாதிரி நடி, இது செய்யத்தகாத செயல். உண்மையில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை
இன்னொருத்தர், அதாவது அது ஒரு நியாயமான காரியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு அநியாயமான காரியத்துக்காக உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை இறந்து போன மாதிரி நடிக்க சொல்றாங்க. அது ஒரு சின்ன பையனை. இப்போ ஓகே, அந்த பையனும் வந்து இறந்து போன மாதிரி நடிக்க ஒத்துக்கிறான். இவங்க காசு கொடுக்குறாங்க, அதுக்காக ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு நீ என்ன பண்ண, அந்த சாமியார் எந்திரி எந்திரின்னு சொல்லுவார், சொன்னாலும் நீ எந்திரிக்கவே கூடாதுன்னு அவனுக்கு கட்டளை. அப்படி அவனையும் வந்து இறந்து போன மாதிரி நடிக்கிறான். அவனை தூக்கிட்டு வந்து இந்த சாமியார் முன்னாடி போட்டு, சாமி நீங்கள் தான் நேற்று இறந்து போன ஆட்டை உயிர்ப்பித்து எழ வச்சிங்கல்ல, அதே மாதிரி இந்த குழந்தையும் உயிர்ப்பித்து எழ வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குகை நமச்சிவாயர் திரும்ப ஃப்ளாஷ்பேக்கு போகிறாரு, என்ன நடந்திருக்கும்ட்டு. அப்போ அவருக்கு மீண்டும் தெரிகிறது இதுதான் நடந்திருக்குன்ட்டு. இப்போ எந்திரின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பையன் எந்திரிக்க மாட்டான். அதனால நமச்சிவாயர் என்ன சொல்கிறாரு, அது அவன் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு, அவன் முடிஞ்சு போனபடி அவன் இறந்து போகட்டுமே, எதற்கு இறந்து போனவனை எழுப்ப சொல்கிறீங்கன்னாங்க. இவர்களுக்கெல்லாம் என்னடா இவர் எழுப்புவாருன்னு பார்த்தா வந்து எழுப்ப மாட்டேங்கிறாரே, சரி நம்ம உண்மையை சொல்லிட வேண்டியதான், இந்த பையன் வந்து இறந்தே போகலை, இறந்து போகாத பையனை இறந்து போயிட்டான்னு சொல்லி இவர் ஒரு போலிச்சாமியார்னு நிரூபணமாயிருச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் வந்து இவர் ஒரு போலின்னு சொல்கிறாங்க. அப்போ குகை நமச்சிவாயர் சொல்கிறாரு, நீங்கள் இறந்து போகலைங்கிறீங்கல்ல, அப்படியே இருக்கட்டும், எங்க அந்த பையனை இப்போ எந்திரிக்க சொல்லுங்க. இப்போ இவங்கெல்லாம் எந்திரிக்க சொல்கிறாங்க, அந்த பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா எந்த கணம் இவர் அவனுடைய தலையெழுத்து முடிந்து விட்டது என்று சொன்னாரோ அப்பவே சிவபெருமன் முடிச்சு வச்சுட்டாரு. அப்ப குகை நமச்சிவாயர் ஒன்று சொன்னா அது நடக்கும். அந்த பெருமானுக்கு அவ்வளவு ஒரு சிவ அனுபூதி, ஒரு சிவ அருள் இருந்திருக்கிறது. இப்படி நிறைய சோதனைகள் அவருக்கு. ஒரு தருணத்தில் அவரே வெறுத்து போயிடுறாரு, என்னடா இது, இந்த ஊரில் நம்மளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறார்களே, இவர்கள் நம்முடைய மகிமைகளை, நம்மால் இந்த உலகத்திற்கு இந்த ஊருக்கு விளையக்கூடிய நன்மைகளை புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறார்களே என்று ஒரு வருத்தத்தில் ஒரு பாடல் பாடுகிறாரு. திருவண்ணாமலையை யாராவது திட்டணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பாட்டை பயன்படுத்திக்கலாம். என்ன பாடுறாரு, கோளர் இருக்கும் ஊர், கோல் மூட்டி விடுறவங்க மட்டும்தான் இந்த ஊரில் இருப்பாங்க, கொன்றாலும் கேளா ஊர், நீ ஒருத்தனை கொன்னு போட்டா கூட இந்த ஊர்ல யாரும் வந்து கேட்க மாட்டாங்களா ஏன்ட்டு, காளையரே நின்று கதறும் ஊர், காளையர்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் கதறிக்கிட்டே இருப்பாங்களே இந்த ஊர்ல துன்பத்தால, நாளும் பழியே சுமக்கும் ஊர், பழிபாதகம் மட்டும்தான் இந்த ஊர்ல சுமக்கும், பாதகரே வாழும் ஊர், பாவம் செய்யறவங்க மட்டும்தான் திருவண்ணாமலையில இருப்பாங்க. இதெல்லாம் நான் திட்டலங்க, திட்டுறது குகை நமச்சிவாயர். நீங்க பாட்டு இந்த தம்பிக்கு மேடை கொடுத்தாங்கன்ட்டு ஏறி வந்து திருவண்ணாமலையில உட்காந்துக்கிட்டே திருவண்ணாமலையை திட்டுறேன்னு நீங்க நினைச்சுக்க போறீங்க. திட்டுறது அவரு. இது வரைக்கும் திட்டாரா, அடுத்து ஒரு வார்த்தை என்ன பாடணும்னு நினைக்கிறாரு, அடுத்த வரி கடைசி வரி அழியும் ஊர் அண்ணாமலைன்ட்டு பாடணும்னு நினைக்கிறாரு. பாட அதுதான் வாய் எடுக்கிறாரு, பழியே சுமக்கும் ஊர், பாதகரே வாழும் ஊர், அழியும் ஊர் அண்ணாமலைன்ட்டு பாட நினைக்கிறாரு. நினைக்கிறது அங்க ஒரு ஆள் இருக்கிறாருல அண்ணாமலையில், அவருக்கு தெரியும்ல, அவரு பதறி அடிச்சுட்டு அவர் கோயில்ல இருந்து எந்திரிச்சு ஓடி வராரு, ஐயா நமச்சிவாயரே நில்லுங்க, நான் ஒருத்தன் இந்த ஊர்ல இருக்கேன்டா, அதை மறந்துட்டு நீ பாட்டு இப்படி இந்த ஊரை திட்டி திட்டி பாடிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு சிவபெருமான் பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. வந்த உடனே தான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது, ஆமா இந்த ஊர்ல சிவபெருமான் அண்ணாமலையார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இருக்கும் பொழுது இதெல்லாம் இந்த ஊரில் நிச்சயம் இன்றைக்கு நடந்தாலும் நாளைக்கு நடக்காது, ஆகையால நம்ம பாட்டை மாத்தி பாடுவோம்ட்டு மனம் இறங்கி என்ன சொல்கிறாரு, அழியா ஊர் அண்ணாமலைன்ட்டு பாடுறார். அழியும் ஊருன்னு பாடணும்னு நினைச்சதா அண்ணாமலையார் அழியா ஊரா மாத்திட்டாரு. அன்றைக்கு அந்த மகானப்படி பாடியதாலோ என்னவோ, அதன் பிறகு எத்தனை எத்தனை ஞானிகள், எத்தனை எத்தனை துறவிகள், எத்தனை எத்தனை யோகிகள், எவ்வளவு சித்தர்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் வந்து வந்து இந்த மண்ணை ஒரு ஞான பண்ணையாக ஆக்கி வைத்து, இதை நினைக்க முக்தி தருகிற ஒரு திருத்தலமாக ஆக்கி வைத்து, அவ்வளவு சிறப்புகள் அந்த ஊருக்கு கொடுத்து, இன்றைக்கு சொல்லலாம் இது அன்றைக்கு குகை நமச்சிவாயர் மனம் இறங்கி ஏதோ ஒரு அரகுற மனசோடு தான் சொல்லியிருப்பார் அழியா ஊர் என்று. ஆனால் இன்றைக்கு நான் முழு மனதோடு கூறுகிறேன், இது அழியா ஊர் அண்ணாமலை. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு தலம். இப்போ இந்த தலத்தை, இந்த பெருமையெல்லாம் பற்றி பேசுகிற பொழுது அடிமுடி தேடல் என்கிறது என்னுடைய தலைப்பு. அடிமுடி தேடிய பொழுது இறைவன் அண்ணாமலையாக நிற்கிறாரு. அந்த மலையைத்தான் நாம் இப்போ எல்லாம் கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் இங்கே கிரிவலம் எல்லாம் வருகிறார்கள், நீங்களும் வருவீங்க, எல்லாருமே வருவோம். ஆனால் ஏன் வரோம்? அந்த ஜோசியக்காரர்
திருவண்ணாமலை இத்தனை தடவை கிரிவலம் வந்தா குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு, திருமணம் நடக்கும்னு சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட காரணங்கள் எல்லாம் இருக்கும், அதற்காகலாம் கிரிவலம் வரும். ஆனா இந்த கிரிவலம் என்கிற கான்செப்ட், ஒரு விஷயம் வந்ததற்கான பொதுவான காரணம் என்னவா இருக்கும் யோசித்திருக்கிறோமா? அதை கொஞ்சம் நாம் இன்னைக்கு அறிவியலோட கனெக்ட் பண்ணி யோசிப்போம். நம்முடைய விண்வெளிக்கு இப்ப சோலார் சிஸ்டத்துக்கு போவோம். நேரா சோலார் சிஸ்டத்துல நடுவுல யாரு இருக்கிறா? நடுவுல யாருங்க இருக்கிறாரு? சூரியன் நடுவுல இருக்கிறாரு. சூரியனை சுத்தி தான் 8 கிரகங்களும் வலம் வந்துகிட்டு இருக்கு. அந்த கிரகங்கள்ல பூமியும் ஒண்ணு. சூரியனுங்கிறது யாரு? ஒரு அக்னி குழம்பு, ஒரு அக்னி மலை. அந்த சூரியன் என்கிற ஒரு அக்கினி மலையை பூமி என்கிற கிரகம் வலம் வருவதால தான் நமக்கு ராத்திரி பகல். ராத்திரி பகல் இருக்கிறதுனால தான் நாம வேலைக்கு போறோம், நாம சாப்பிட்றோம், வேலைக்கு நம்ம சாப்பிட்றோம், நம்ம தூங்குறோம், எல்லாம் நடக்குது. ராத்திரி பகல் இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, இந்த உலகம் இருண்டு போயிடும். அப்ப சூரியன் என்கிற ஒரு அக்னி மலையை வலம் வருவதால தான் பூமி நல்லா இருக்கு. அதே மாதிரிதான் பூமி என்ன செய்கிறதோ அதைத்தானே இந்த பூமியில இருக்கிறவர்களும் செய்யணும். அப்படித்தான் பூமியில் இருக்கிறவர்களும் இந்த அண்ணாமலை என்கிற அக்னி மலையை கிரிவலம் செய்தால் எல்லா நலன்களையும் பெறுவார்கள். அதுதான் நம்ம கிரிவலம் வருவதற்கான ஒரு அடிப்படை. அப்படி நாம கிரிவலம் வரோம். இன்னைக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப வந்துகிட்டு இருக்கிற பொழுது சரியான நாளுக்கு ஏற்ற தலைப்பு அடிமுடி தேடல். கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். நான் கதையை திரும்ப சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் அதோட தத்துவத்தை பேசணும். ஆகையால நான் இப்ப கதையை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்னு ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. இப்ப கதை நான் முகன் பிரமன் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு புது யுகம் தொடங்குகிறது. பிரபஞ்சம் தொடங்கி படைக்கிற தொழில், காத்தல் தொழில் எல்லாம் தொடங்குற சமயம். அப்ப நம்ம பிரம்மாஜி வராரு நாராயணரை பார்க்கறதுக்கு. என்ன சொல்றாரு? திருமாலே நான் தான் உன்னை விட பெரியவன் அப்படிங்கிறாரு. அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. பெருமாள் பார்க்கிறாரு, ஏண்டா நான் உன்னை அப்பேன்டா, நான் உன்னுடைய தகப்பன், எப்படி நீ தகப்பனை விட பையன் பெரியவன்னு நீ சொல்லலாம், நான் தான் உன்னை விட பெருசுன்னு திருமால் சமாதானம் சொல்றாரு. அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனா அது போக போக சண்டையாகுது. அப்ப பிரம்மன் சொல்றாரு, நீ எனக்கு அப்பனாவே இருந்துட்டு போ, ஆனா உன் தலையில 10 அவதாரத்தை எழுதி வச்சவன் நான் தான், உனக்கு 10 முறை பிறவி எழுதினவன் நான் தான், அப்ப நான் உன்னை விட பெரியவேங்கிறான். அப்ப திருமால் சொல்கிறாரு, அடே நீ அப்படியே இருந்தாலும் என்னுடைய நாபி கமலத்திலிருந்து வந்தவன் தான் நீ, ஆகையால் நீ என்னை விட பெரியவன் கிடையாதுன்ட்டு நாராயணர் சொல்றாரு. இப்ப பிரம்மன் சொல்றாரு, அவர் லாஜிக்கா இப்ப பேசுறாரு, படிச்ச ஆள் இல்ல, கொஞ்சம் அறிவா பேசுறாரு. உன்னுடைய 10 அவதாரத்துல ஒண்ணுதானே நரசிம்ம அவதாரம். நரசிம்மமா வர்றப்ப நீ எப்படி வந்த? தூணை பொழந்துகிட்டு வந்த. தூணுக்குள்ள இருந்து நரசிம்மம் வந்துச்சு. அப்ப தூண் பெருசா நரசிம்மம் பெருசா? நரசிம்மம் தான் பெருசு, தூண் பெருசு கிடையாது. அது மாதிரிதான் உனக்குள்ள இருந்து நான் வந்தேன்னுங்கிறத ஒத்துக்குவோம். எப்படி தூணுக்குள்ள இருந்து வந்தாலும் நரசிம்மம் தூணை விட பெரியதோ, அது போலதான் உனக்குள்ள இருந்து வந்தாலும் நான் உன்னை விட பெரியவேங்கிறான். இதுதான் படிச்சாளுங்கிறது. எவ்வளவு லாஜிக்கா பேசுறாரு பிரம்மன். இது அப்படியே சண்டை வளர்ந்துகிட்டே இருக்கு. மண்டை உடையுது, என்ன பண்றதுன்னே தெரியல. படைக்கிற தொழில் நடக்கல, காக்கிற தொழில் நடக்கல, உலகம் சரியான போக்கிலேயே போகல, தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் நடுவுல ஒரு ஆள் வராரு. அப்படி 2 பேர் சண்டையை பொழந்துக்கிட்டு ஒரு ஆள் அக்னி பிளம்பா எந்திரிச்சு வராரு. நிக்கிறவர் ஆதியும் மந்தமும் உள்ளா அரும்பெரும் ஜோதியா நிக்கிறாரு. நின்னவர் அசரீரியா சொல்கிறாரு, நீங்க பெரியவர், யார் பெரியவர்னு சண்டை போட்டதெல்லாம் நிக்கட்டும், இந்த ஜோதியினுடைய அடியையும் முடியையும் யார் பார்க்கிறீர்களோ அவர்கள் தான் பெரியவர்கள்னு முடிவு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் பிரம்மன் அன்னப்பட்சியா மாதிரி மேல போறாரு, திருமால் பன்றியா மாதிரி கீழே போறாரு. அடிமுடியை தேடுகிறார்கள், பார்க்க முடியல. திருமால் தோல்வியை ஒத்துக்கிறாரு, என்னால பார்க்க முடியல. அவர் ஒரு 1000 வருஷம் உள்ள போய் தேடிட்டாரு, கிடைக்கல. பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர், அதனால கிடைக்கல. இவர் பிரம்மா மேல போய்கிட்டே இருக்கிறாரு. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேங்கிற அந்த போதார் புனை அந்த முடியை தேடி போய்கிட்டே இருக்கிறாரு. 2000 வருஷம் போயாச்சு, இன்னும் காணோம். அப்பதான் ஒரு தாழம்பூ ஸ்லோவா டிராவல் ஆகி வந்துகிட்டு இருக்கு மேல இருந்து கீழே. அந்த தாழம்பூ கிட்ட எங்க இருந்து வரேன்னா, நான் சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து வரேன். அப்ப திருமுடி எங்க? இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டரா 15 கிலோமீட்டரா பக்கமா போயிடலாமா அப்படின்ட்டு கேட்கிறாரு. திருவண்ணாமலைக்கு ரூட்டு கேட்கிற மாதிரி. அந்த தாழம்பூ சொல்லுது, இல்லை நான் எப்போ ஆரம்பிச்சேங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை, பல யுகங்களாக நான் இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், எப்போ நான் கீழே போய் லேண்ட் ஆவேன்னு எனக்கும் தெரியலங்குது. இவர் யோசிச்சார், நம்ம இப்படியே மேலே போய்கிட்டு இருந்தா மேலே போய்கிட்டே இருக்க வேண்டியதா, முடிவு இருக்காது. அப்போ படிச்சாலில் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுறாரு. சரி பொய் சாட்சி சொல்ல வைப்போன்ட்டு தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. என்னதான் படிச்சாலா இருந்தாலும்
ஆகையால இறைவன் பிரம்மனுக்கு கோயிலே கிடையாதுன்ட்டு சாபம் கொடுத்துட்றாரு. தாழம்பூவுக்கு சிவ வழிபாட்டுல இடம் கிடையாதுன்னு சாபம் கொடுத்துட்றாரு. இது கதை. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். எல்லா சொற்பொழிவாளர்கள், எல்லா சத்சங்கம் செய்கிறவங்க, எல்லா பிரசங்கிகளும் சொல்லியிருப்பாங்க. இது ஏன் ஒரு விஷயம் நடந்துச்சு, எதற்கு நான்முகன் பிரம்மனுக்கு இந்த போட்டி வந்தது, எதற்கு அண்ணாமலையாக இறைவன் ஒரு ஜோதி கொண்டு வந்தார், ஏன் இது நடந்தது, அந்த தத்துவம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நமக்கு அதுதான் முக்கியம், நமக்கு கதை முக்கியம் இல்லை. அவங்க 2 பேரும் சண்டை போட்ட கதையை வச்சு நம்ம என்ன பண்றது? நமக்கு அதனுடைய தத்துவம், அதனுடைய உட்பொருள் தான் நமக்கு வாழ்க்கைக்கு தேவை. அப்படிங்கிற பொழுது இதை பல விதங்களில் விளக்கலாம். நான் இங்கே ஒரு 5 விஷயங்கள் இந்த கதையை சார்ந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்ம 3 குணங்கள் சொல்லுவோம். ஒன்று ரஜோகுணம், இன்னொன்று தாமச குணம், 3வது சாத்வீக குணம். ராஜச குணம்ங்கிறது ஒரு மாதிரி ஆணவத்தோடு எல்லாம் நான் தான் இருக்கக்கூடியது. தாமச குணம் ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் பிடிச்சி திரியக்கூடியது. சாத்வீக குணம்ங்கிறது ரெண்டுமே இல்லாமல் அமைதியாக எல்லாம் அவன் செயல், நான் வெறும் கருவிதான்ட்டு இருக்கக்கூடியது. இப்போ இறைவனை தேடி நான்முகன் மேலே போனாரு முடியை பார்ப்பதற்கு, அது ராஜச குணம். எல்லாம் நான் தான், என்னால் பார்க்க முடியும்ட்டு. இவர் திருமால் கீழே போனாரு, அது தாமச குணம். இந்த ரஜோகுணத்தாலும் தாமச குணத்தாலும் இந்த ஜென்மத்தில் சாமியை பார்க்க முடியாது, கஷ்டம். அப்ப எப்படி பார்க்க முடியும்? சாத்வீகத்தால் ஒன்றால் மட்டும்தான் பார்க்க முடியும். இதை நான் சொல்லல, தெய்வச்சேக்கிழார் சொல்றாரு. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக. 3 குணம் இருக்குன்னா 3 குணத்தோட நீ சாமியை போய் பார்க்க முடியாது. அந்த 3 குணமும் சாத்வீகம் என்கிற ஒரு குணமா மாறினா மட்டும்தான் நீ சாமியை பார்க்க முடியும். குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமாகணும். அப்ப இறைவனை பார்க்கணும்னா நீ முதல்ல என்னன்னா, உன்னால எதுவும் இங்க முடியாது. இறைவன் ஒருவன் நினைக்கிறத தான் நீங்க செய்கிற கருவியாக, ஒரு கர்த்தா அவன் தான் கருவி நீ என்ற எண்ணத்தோடு நாம் இறைவனை அணுக வேண்டும். அதான் சாத்வீக குணம். அப்ப அப்படிதான் நாம் இறைவனை போய் பார்க்க முடியும். 2வது விஷயம், திருமால் யாரு? மகாலட்சுமியுடைய கணவன், செல்வத்துக்கு அதிபதி. செல்வத்தினுடைய செருக்கு நான்முக பெருமாள் கிட்ட இருக்கு. எல்லா செல்வத்துக்கும் நான் தான் ராஜா, பூலோகத்துல செல்வம்னா அது நான் தான், என்னை கும்பிட்டாதான் காசு கிடைக்கும் அப்படின்ட்டு திருமாலுக்கு ஒரு செல்வச் செருக்கு இருக்கு. இவர் பிரம்மா யாரு? நான்முகன். அவருக்கு சரஸ்வதிக்கு கணவர், கலைமகளுக்கு கணவர், அவர் கல்விக்கு அதிபதி. அப்ப படிப்புல சிறக்கணும்னா பிரம்மா சரஸ்வதி அருள் இருந்தாதான் முடியும்ட்டு அவருக்கு கல்வி செருக்கு, நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன்ட்டு. இப்ப இந்த செல்வச்செருக்கு கல்விச்செருக்கு இது 2 இருந்தா கடவுள்கிட்ட போக முடியாது. இந்த செல்வச்செருக்கு கூட பரவாயில்லைங்க, செல்வம் போயிட்டா செருக்கு போயிடும். ஆனா அந்த கல்விச்செருக்கு இருக்கே, கேடுகட்ட செருக்கு, போயே தொலையாது. ஏன்னா படிச்ச கல்வி போகாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவில படிச்சா, இந்த பிறவில படிச்சேன்னா அடுத்து 7 பிறவிக்கு வருமா, போயே போகாதது. ஆகையால தான் என்ன நடக்குது, செல்வச்செருக்கோட இருந்த திருமால் தன்னுடைய செல்வத்தால் இந்த பாதம் என்கிற செல்வத்தை பார்க்க முடியாதுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு மேலே சரணாகதி ஆயிடுறாரு. இந்த கல்வி செருக்கோட இருக்கிற பிரம்மனுக்கு பார்க்க முடியலன்னு தெரிஞ்சு செருக்கு போகல, படிச்ச அறிவை வச்சு முன்னேறிடலான்னு பார்க்கிறான். ஆக இந்த செல்வச்செருக்குங்கிறது போகவே போகாது. கல்விச்செருக்கு, செல்வச்செருக்கு போயிடும், செல்வம் போயிட்டா கல்விச்செருக்கு போகவே போகாது. இந்த செல்வச்செருக்கு கல்விச்செருக்கு 2 இருந்தாலும் கடவுள்கிட்ட நாம போகவே முடியாது. அப்ப எப்படி போக முடியும்? பக்தி இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அதனாலதான் மாணிக்க வாசகர் பாடுகிறாரு, பக்தி வலையில் படுவோன் காண்கன்ட்டு பாடுறார். இறைவனை பிடிக்கணும்னா பக்தி ஒண்ணுதான் ஒரே ஆப்ஷன், ஒரே வழி. 3வது, இவங்க 2 பேரும் 2 வடிவமா மாறி போறாங்க, அவங்க உருவத்துல போல. பெருமாள் எப்படி போறாரு? பன்றி அவதாரமா போறாரு. நான்முகன் அன்னப்பறவையா மாறி போறாரு. அப்ப பன்றி எங்க இருக்கும்? பன்றிக்கு பேரே என்ன? காட்டு பன்னின்னு தானே சொல்றோம். அது காட்டுல இருக்கக்கூடியது. அன்னம் எங்க இருக்கும்? அன்னம் பறவை வானத்துல தான் இருக்கும். அப்ப இந்த காட்டுல இருக்கக்கூடிய பன்றி என்ன பண்ணுது? பறவை, அன்னமாகிய பறவை இருக்கக்கூடிய தாமரையை தேடி போகுது. எந்த தாமரை? பாதம் என்கிற தாமரையை தேடி இந்த காட்டுல இருக்கக்கூடிய பன்றி போகுது. இந்த அன்னம் என்ன பண்ணுது? அதுக்கு இடம் தாமரை தான். அந்த தாமரையை விட்டுட்டு அது காட்டை தேடி போகுது. காடுனா எந்த காடுப்பா? அது முடியதானே தேடி போகுதுன்னா சிவபெருமானுடைய சடைமுடி காடு.
அது சடைக்காடுன்னு தான் பேரு. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அழகா சொல்லுவாரு, குழற்காடு ஏந்தும் இள வஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்றவர் வாழ்வே வருக வருகவே. குழற்காடுனா சடைக்காடு, குழல்னா முடி, சடை. அந்த சடைக்காடு, இந்த அன்னப்பறவை தாமரையை தேடி போக வேண்டிய அன்னப்பறவை காட்டை தேடி போகுது. காட்டில இருக்க வேண்டிய பன்றி தாமரையை தேடி போகுது. இயற்கைக்கு மாறாக போனால் நம்மால் இறைவனை அடைய முடியாது. அது இயற்கையோட அதற்கு என்ன இயற்கை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இயற்கை வழியில போனாதான் நம்மால இறைவனை அடைய முடியும். அடுத்த விஷயம், இப்ப ஒரு ஜோதியா மாறி இறைவன் நிற்கிறாருன்னும் போது இவங்க அந்த ஜோதியை புறக்கண்ணால் மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள். இறைவனை புறக்கண்ணால கண்டுபிடிக்கவே முடியாது. நாவுக்கரசர் என்ன சொல்கிறாரு? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை. எங்க வெளியே பார்த்தாரு, என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். எங்க பார்த்தேன்? திருமால் வெளியே போய் அடியை தேடினாரு, நான்முகன் வெளியே போய் முடிய தேடினாரு. நான் அடியையும் தேடல, முடியையும் தேடல, எனக்குள்ள தேடினேன். நான் யார் என்று தேடினேன், அங்கே எனக்கு அடி முடி இரண்டும் கிடைத்தது என்று நாவுக்கரசர் சொல்கிறாரு. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இறைவனை நீங்க வெளியே போய் தேட வேணாம், ஊர் ஊரா கோயில் கோயிலா போகணும்னு அவசியமே இல்லை. உங்க வீட்டுல உங்க இருப்பிடத்துல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இறைவனை தேடுங்கள், அவன் உங்களுக்கு கிடைப்பான். அதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்கிறது. இன்னொரு விஷயம், இறைவனை நாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது. இறைவன் ஆராய்ச்சி பொருள் அல்ல, இறைவன் அனுபவ பொருள். அவன் அனுபவிக்கணும். இப்போ நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்வது உண்டு. ஒரு சிலர் நம்ம சமயத்தின் பால் நம்பிக்கையே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், சமயத்தை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த நம்புகிறவர்கள் தான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க. ஒரு சிலதுக்கு கேள்வியே கேட்க மாட்டாங்க, ஒரு சிலதுக்கு. நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றது ஒரே விஷயம்தான். இப்போ இன்றைய திரைப்படங்களில் ஒரு சில இயக்குநர்கள்லாம் படம் எடுப்பாங்க, பெரிய படம். அந்த படத்துல ஹீரோ சாதாரண மனுஷன்தான், ஆனா அவர் திடீர்னு வானத்துல பறப்பாரு, பூமிக்குள்ள போவாரு, என்னென்னவோ பண்ணுவார். மனுஷனால பண்ண முடியாத எல்லாத்தையும் அவர் பண்ணுவார். ஆனா அந்த கதாநாயகன் உனக்கு பிடித்த கதாநாயகன் என்பதால நீ கேள்வி கேட்கறது இல்லை. லாஜிக் மிஸ்டேக் அங்க பார்க்க மாட்டாங்க. டோன்ட் சி லாஜிக், சி த மேஜிக்ன்பாங்க அங்க கேட்டா. அது மாதிரி தான் இறைவனையும் சமயத்தையும் உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் நீ அதை பற்றி கொண்டு விட்டால் அதன் பிறகு நடக்கிறதையெல்லாம் நீ கேள்வி கேட்கவன, அதை அனுபவி, அதை உணரு. கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒன்று இந்த பக்கம் போயிரு. இறைவனை எல்லா விஷயத்திலையும் கேள்விகள் தப்பே கிடையாது, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டோம். இல்லை கேள்வி கேட்காம அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இந்த பக்கம் வந்துரு. ஒன்று அனுபவ பொருள், இறைவன் வெறும் அனுபவ பொருள். அவனை அனுபவிக்கத்தான் முடியும், அவனை அறிவால அறிய முடியாது. அறிவுள் அறிவை அறியும் அவரும் அறிய பிரமமேங்கிறாரு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல. அறிவால இறைவனை அணுக முடியாது, உணர்வால அனுபவத்தால தான் அவன் நமக்கு அகப்படுவான். இப்ப இதற்கான விளக்கங்கள். இதுல ஒரு சிறப்பு, இந்த நிகழ்ச்சி, இந்த அடிமுடி தேடலுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, இதுல ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் சமயக்குறவர் நால்வரை தெரியும். அப்பரு, சம்பந்தர், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர் எல்லாரையும் தெரியும், சுந்தரர் எல்லாரையும். இதுல இவங்க 3 பேரை விட்டுருங்க, அப்பரு, சுந்தரர், மாணிக்க வாசகர். சம்பந்தர் ஒரு ஆள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார், இந்த அடிமுடி தேடல் பார்த்தவர் என்ன பண்றாரு, அவருடைய பதிகத்துல ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடல்ல இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுவார். எல்லா திருஞான சம்பந்தருடைய எந்த பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பெரும்பான்மை இந்த நிகழ்ச்சி 9வது பாட்டுல இருக்கும். அதே மாதிரி 8வது பாடல்ல ராவணன் கைலையை தூக்க முயன்று தோற்று போனது இருக்கும். 10வது பாடல்ல சமணர்களுடைய மாயையை குறிப்பிட்டிருப்பார். இது 3ஐயும் எதுக்கு அவர் குறிப்பிடுறாரு? 11வது பாடல்ல இந்த பாடலை இப்படி பாடினால் இன்ன நன்மை கிடைக்கும்னு ஒரு பலன் மாதிரி, நூற்பயன் மாதிரி சொல்லியிருப்பார். எதற்கு இந்த 4 பாடல்கள்ல மட்டும் இப்படி ஒரு கட்டமைப்புன்னு கேட்டா, அதாவது முதல்ல சொன்ன ராவணன் என்பவன் கண்மம். அவனுக்கு அவனுடைய சிவபக்தி மேல, அவனுடைய கர்மத்தின் மேல ஒரு மாயை இருந்தது. நான் தான் சிறந்த சிவபக்தன் என்கிற ஒரு கண்ம மலம் ராவணனுக்கு இருந்தது. இந்த நான்முகனும் பெருமாளும் அடிமுடி தேடிய நிகழ்ச்சி ஆணவத்தின் விளைவு. 2 பேரும் ஆணவத்தால தான் அடிமுடி தேட போகிறார்கள், இது ஆணவம். அடுத்து சமணர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சமயம்தான் மெய்ச்சமயம் என்று அதை பரப்ப வேண்டும் என்கிற மாயையில் அவர்கள் இருந்தார்கள். இப்ப இது 3 என்ன ஆகுது, முறையே ஆணவம், கண்மம், மாயை என்கிற மும்மலங்கள் ஆகுது. நாம இறைவனை அடையணும்னா இந்த மும்மலங்களும் நம்மளை விட்டு போகணும். முதல்ல கண்மம் போகணும், ஆணவம் போகணும், மாயை போகணும்.
இதைத்தான் ஞானசம்பந்தர் நினைக்கிறார். இந்த மும்மலங்களையும் நாம் நீக்க வேண்டும். நீக்கினா என்ன கிடைக்கும்? 11வது பாடல்ல அவர் சொன்ன பயன் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த பதிகத்துடைய பயனாக மட்டும் நாம் எடுத்துக்கூடாது. ஞானசம்பந்தரை பார்க்கிற பொழுது இது நம் வாழ்வினுடைய பயன். இந்த மும்மலங்கள், ராவணனை போல கண்மமலம் கொள்ளாதே, திருமால் நான்முகனை போல ஆணவத்தில் இருக்காதே, சமணர்களை போல மாயையில இருக்காதே, இருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? சிவம் கிடைக்கும்னு ஞானசம்பந்தர் சொல்றார். ஆக இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தத்துவம். அதை ஏன் ஞானசம்பந்தர் சொல்லணும்ட்டு ஒரு கேள்வி. ஏன்னா அப்பர் சொல்லியிருக்கலாம், மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார், சுந்தரர் சொல்லியிருக்கலாம், ஏன் இந்த ஆள் மட்டும் சொல்லணும்? ஏன்னா ஞானசம்பந்தரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இந்த மண்ணிலே பிறந்த மகான் அருணகிரிநாதர் சொல்லுவார், அவர் முருகப்பெருமானுடைய அவதாரம், முருகப்பெருமானுடைய அம்சம் பொருந்தியவர் என்று. திருப்புகழ்ல சொல்லியிருப்பாரு, மாலை அன்றமன் ஈசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரான்ட்டு. சமணர்களை எல்லாம் மதுரையில கழுவேத்துனது ஞானசம்பந்தர். ஆனா அதை முருகன் மேல ஏற்றி சொல்லுவார். ஏன்னா முருகனுடைய அம்சம் பொருந்தியவர் ஞானசம்பந்தர். அது அருணகிரிநாதர் திருப்புகழ்ல நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. முருகனுக்கு என்ன இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, முருகன் தானே சூரசம்காரம் செஞ்சது. ஆணவ கண்ம மாயையாகிய மும்மலங்களையும் அழித்தது முருகப்பெருமான் தானே. அதே முருகப்பெருமான் தான் அன்றைக்கு அரக்கர்களாக இருந்த மலங்களை அழித்த அதே முருகப்பெருமான் தான் இன்றைக்கு மனிதர்களுக்குள் இருக்கும் மலங்களை அழிப்பதற்காக ஞானசம்பந்தராக வந்தால் என்று ஏற்றுச் சொல்வது பெரிய சிறப்பு. இப்ப இந்த தலைப்பை பற்றி, அடிமுடி தேடலை பற்றி நீ இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் ஓகேப்பா. நீ பேச வந்திருக்கிறது வள்ளலார் சன்மார்க்க சங்கம். வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தில் எதற்கு இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி. என்னதான் திருவண்ணாமலையாகவே இருந்தாலும் ஜீவகாருண்யம் போல எத்தனையோ தலைப்புகள் இருக்கு. வள்ளலாருக்குள்ளேயே பேசுவதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப எதற்கு அடிமுடி தேடல் என்கிற தலைப்பையே அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும்னு அவங்க தலைப்பை கொடுத்தோடனே எனக்கும் இருந்துச்சு, இப்போ உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கேள்வி. அதற்கான பதில் இப்ப பார்ப்போம். இப்பதான் நம்ம வள்ளலாருக்குள்ள போகிறோம். வள்ளலார் இந்த நிகழ்ச்சி அவரும் பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார், பாடி இருக்கிறார். இந்த பாடுகிற பொழுது நாம இவ்வளோ நேரம் பார்த்தோம், நான்முகனும் பிற திருமாலும் அடிமுடி தேடி பார்க்க முடியலங்கிறதுக்கு நாம பல காரணங்கள் பார்த்தோம்ல. வள்ளலாரும் ஒரு காரணம் சொல்றாரு. வள்ளலார் என்ன சொல்கிறாரு? நான்முகனும் பெருமாளும் இப்படி இறைவன் ஒரு அடிமுடி காண முடியாத ஒரு பெருஞ்சோதியா நிற்கிற பொழுது அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மேலையும் கீழையும் மாறி உருவு மாறி போயிருக்க கூடாது. அவங்க அங்கேயே நின்றுக்கணும். அங்கேயே நின்று இந்த ஜோதியை உணர்ந்து இருக்க வேண்டும். அவர்கள் அகத்துக்குள்ளே, இந்த புறத்துக்குள்ள தேடி இருக்கக்கூடாது, அகத்துக்குள்ள இந்த ஜோதியை அவர்கள் தேடி இருக்கணும். தேடி இருந்தால் கிடைத்திருக்கும்னு வள்ளலார் சொல்றாரு. நான்முகத்தானும் திருநெடு மாலும் மெய் ஞானம் என்னும் வான்முக கண் கொண்டு காணாது தம் உருமாறி தேன்முக கொன்றை முடியும் செந்தாமரை சேவடியும் ஊன்முகம் கொண்டு தேடி நின்றார் சற்று உணர்வலரே. என்ன சொல்றாரு? நான்முகத்தானும் திருநெடுமாலும் என்ன பண்ணியிருக்கணும்? மெய்ஞானம். மெய்ஞானத்தால அந்த இடத்திலேயே இருந்த அந்த ஜோதியை உணர்வதற்கு, காண்பதற்கு முயற்சித்திருக்க வேண்டும். உடனே பிரம்மா விஷ்ணுவை நீ திட்டுவியான்னு கேட்கக்கூடாது. உணர்வுலரேன் வள்ளலார் திட்டாரு. உணர்வுலரே என்ன செய்கிறார்கள் அவர்கள்? ஒன்று, அதாவது அவர் ஒரு பரம்பொருள், நாராயணர் என்பவர் ஒரு தெய்வம். அந்த தெய்வம் என்ன பண்றாரு? அறிவுல குன்றிய பன்றியா மாறி போய் தேடுறாரு. இவர் பிரம்மா, அவர் படைக்கும் கடவுள். அவர் படைக்கும் கடவுள், கடவுளுங்கிறவர் அன்னப்பறவையா மாறி போறாரு. இப்படி தம் உருமாறி அந்த கொன்றை முடியையும் செந்தாமரை சேவடியையும் ஊன்முகம் கொண்டு அறிவிலே குறைந்த விலங்குகளின் முகத்தை கொண்டு தேடி போயிருக்கிறார்களே என்று வள்ளல் பெருமான் சிரிக்கிறார பார்த்து. அப்ப வள்ளலாறு சிரிக்கிறாருன்னா வள்ளலாருக்கு அந்த காட்சி கிடைச்சதாப்பா? இப்ப நான்முகனும் பிரம்மனும் பார்க்க முடியலன்ட்டு வள்ளலார் சிரிக்கிறாருன்னு சொல்ற அந்த அடிமுடிய வள்ளலார் பார்த்தாரா? பார்த்திருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறாரு, உளவினில் அறிந்தால் ஒளிய மற்ற அளக்கின் அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி. உளத்தால மட்டும்தான் அந்த அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியும், வேற எந்த அளவையாலையும் பார்க்க முடியாது. அப்படி வள்ளல் பெருமான் பார்த்திருக்கிறார். அவரே அதை நமக்கு திருவருட்பால தெளிவும் படுத்தி இருக்கிறாரு. பிரம்மன் விண்டு கண்டு அறியா முடியடி எனக்கே விளங்கிட காட்டிய விமலா. பிரம்மனும் விஷ்ணுவும் காண முடியல, ஆனா அதை நீ எனக்கு எப்படி காட்டின? அவங்களுக்காவது அவங்க பார்த்திருந்தாலாவது கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவு இல்லாம தான் பார்த்திருப்பார்கள். ஆனா நீ எனக்கு எப்படி காட்டின? விளங்குன தெளிவா காமிச்சிருக்க. இதுதான் என்னுடைய அடி, இதுதான் என்னுடைய முடி என்று தெளிவா காட்டியிருக்கிறேங்கிறார்.
இன்னொரு இடத்துல சொல்றாரு, அனமுகத்தான் அறிமுதலோர் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டு வித்தே அடிமை கொண்ட பதியே இனமென பேர் அன்பர்தோழ பொது நடஞ்சை அரசே என்னுடைய சொன்மாலையாவும் எச்சருளை. அனமுகைத்தான்னா அன்னவாகனத்துல வரக்கூடிய பிரம்மன், அறிமுதலோர்னா அரினா திருமால், இவர்களெல்லாம் தேடி நிற்கிறார்கள். ஆனா நீ என்ன பண்ண, இவங்களையெல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து காமிச்ச. அடிமுடிகள் காட்டு வித்தே அடிமை கொண்ட பதியே, இவங்களாம் தேடி நிற்கிறப்ப இவங்களையெல்லாம் விட்டுக்கிட்டு நீ எனக்கு வந்து அந்த அடிமுடி தரிசனத்தை காட்டுவித்தாய். ஏன் காட்டுவித்தார்? அதாவது திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இல்லாத ஒரு தகுதி அப்படி வள்ளலார்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, அவர்கிட்ட ஆணவம் இல்லை. எந்த செயலும் செய்கிற பொழுது தான் என்கிற எண்ணம் பெருமானுக்கு சுத்தமாக கிடையாது. எல்லாமே இறைவன் தான் கர்த்தா, தான் ஒரு கருவி என்கிற எண்ணத்தோடு தான் எல்லாமே செய்தார். அவர் ஜீவகாருண்யமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பெருமான் செய்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையின் அடிப்படையில் தான். ஆகையால தான் அவருக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. வடலூரில் கூட ஒரு சமயம் பெருமான் இரவு வந்து அவர் படுத்து உறங்கி கொண்டிருக்கிற பொழுது, உறக்கத்தில் இருக்கிற பொழுது இறைவன் என்ன பண்றாரு, ஒரு அடியாராக உருமாறி வந்து வடலூரிலே பெருமான் படுத்திருக்கிற இடத்துக்கு பெருமானுக்கு மேலே அப்படியே படுத்து அவருடைய திருவடி, அதாவது இறைவனுடைய திருவடி பெருமானுடைய திருமுடி மேலே படுற மாதிரி படுத்திருக்கிறார். பெருமான் பார்த்தாரு, தூக்கத்தில் எழுந்த பொழுது யாரோ கால் நம்ம மேலே படுதேன்ட்டு அந்த காலை எடுத்து இந்த பக்கம் தள்ளி வச்சார். உடனே அங்கிருந்து இறைவன் கூறுகிறாரு, சிவபெருமான் அடியாராக வந்தவர் இறைவனாக மாறி கூறுகிறாரு, அப்பா நான் உன்னை பார்க்கணும்னு வந்தேன், நீ யாரு? என்னுடைய மகன். ஒரு தந்தை மகனுக்கு இந்த அளவு கூட சுதந்திரம் இல்லையான்ட்டு இறைவன் அப்படி வந்து வள்ளலார்கிட்ட கேட்டதாக வள்ளலாருடைய வரலாறுலேயே ஒரு நிகழ்ச்சி உண்டு. அப்ப அவருக்கு திருவடி தீட்சை கிடைச்சிருக்கு. வள்ளலாருக்கு மட்டுமல்ல, இறைவனை மெய்யன்போடு வணங்கி எல்லா அடியார்களுக்குமே திருவடி தீட்சை கிடைச்சிருக்கு. சுந்தரருக்கு கிடைத்திருக்கிறது. திருநாவுக்கரசர் கேட்டாருன்ட்டு சிவபெருமான் வந்து திருவடி தீட்சை கொடுத்தாரு. அதான் அப்பர் சுவாமி அழகா சொல்லுவார், நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரேன்ட்டு. அந்த திருவடி எவ்வளவு இருந்துச்சா, நனைந்தனைய திருவடி அவ்வளவு குளிர்ச்சியா இருந்துச்சான். இதை பார்த்த வள்ளலார் கூட திருவருட்பாவில் பாடியிருக்கிறாரு, திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்தாருங்கிற செய்தியை கேட்ட பொழுது, அதாவது இவருக்கு கிடைக்கல, அவருக்கு தான் கிடைச்சது. ஆனா செய்தியை கேட்ட பொழுது இவருடைய மனம் குளிர்ந்ததான். அவருக்கு குளிர்ந்த திருவடி வச்சது அவர் தான். அப்ப அந்த உணர்ச்சி அவருக்கு தான் இருக்கணும். ஆனா வள்ளல் பெருமானாலும் அதை உணர முடிந்தது என்றால் அதுதான் ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய மனத்தினுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் பெருமானிடத்து இருந்ததுனால தான் அவருக்கு இந்த அடிமுடி தரிசனம் கிடைத்தது. இப்போ நமக்கும் அது கிடைக்கணும். அதுக்கு தானே இங்கே வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்ன வழி சொல்லுவோன்ட்டு. அதற்கு நான் ஒரு எளிமையான வழி, இவ்வளவு நேரம் சொன்ன தத்துவங்களை எல்லாம் விட்டுருவோம். இப்போ முன்னேறம் நிறைவுக்கு வந்தாச்சு. ஒரு எளிமையான வழி. இப்போ 12 மணி ஆக போகுது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு திருவண்ணாமலையில் இந்த மலையில் ஜோதி ஏற்றுவார்கள். ஜோதி ஏற்றுகிற பொழுது ஒரே நேரத்தில் ஒரு 2 நிகழ்ச்சி நடக்கும். அந்த 2 நிகழ்ச்சியை நான் இப்போ சொல்கிறேன். அதை நீங்கள் எல்லாருமே காட்சியை தான் பார்த்துருப்பீங்க. நான் சின்ன வயசுலேருந்து தொலைக்காட்சியில் அதை வருஷம் 6 மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த திருவண்ணாமலைக்காரர்கள் நேரிலே கூட பார்த்துருப்பீர்கள். எல்லோருமே அந்த காட்சியை பார்த்துருக்குறோம். ஆனால் அது தத்துவத்தை நம்ம புரிந்து கொண்டிருந்தால் வள்ளலாருக்கான தேவையே வந்திருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஞானிகள் மகான்கள் எல்லாம் எப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறார்கள்? நாம் இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சடங்குகளையும் இதனுடைய செயல்பாடுகளையும் வெறும் ஒரு செயல்பாடாக தான் பார்க்கிறோம். அதனுடைய கோட்பாடுகளை நாம் தெரிந்து கொள்ளாததுனால தான், அந்த கோட்பாடுகளை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் எத்தனையோ ஞானிகள் இந்த பூமியில் வந்திருக்கிறார்கள். அப்படி நான் இன்னைக்கு திருவண்ணாமலையில் நடக்க போகிற இந்த ஒரு நிகழ்ச்சி 6 மணிக்கு ஜோதி ஏற்றுவார்கள். அதே சமயத்தில் கோயிலுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வெளியே வருவார். அவர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுப்பாரு. மிச்ச நாளில் நம்ம தான் அவரை போய் பார்க்கணும். அவர் தான் மிஸ்டர் அர்த்தநாரீஸ்வரர். இப்போ இது ஒரு கேள்வி வரலாம், ஏன் இன்னைக்கு மட்டும் வராரு? மிச்ச நாள்லையும் அவர் கொண்டு வரலாம்ல. ஏன் தீபத் திருநாள் அன்றைக்கு ஜோதி ஏற்றுகிற அந்த ஒரு சில வினாடிகளுக்கு அர்த்தநாரீஸ்வரரை காட்டுறாங்க? ஏன்னா இந்த தீப ஜோதி ஏற்றுகிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஜோதி எப்படிப்பட்ட ஜோதி? நான்முகனும் பிரம்மனும் பன்றியாகவும் அன்னப்பறவையாகவும் மாறி காண முடியாமல் திகைத்து தடுமாறிய ஒரு ஜோதி. அப்ப அவங்களாலேயே பார்க்க முடியலன்னா இந்த ஜோதியை நம்மளாலையும் பார்க்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்ல.
அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உள்ள இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வராரு. நீ நான்முகனை போலவோ பிரமனை போலவோ நான்முகனை போலவோ திருமாலை போலவோ என்னை வெளியே தேடினால் உன்னால் என்னுடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியாது. இந்த ஜோதியினுடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியாது. மாறாக உமையவளை போல பராசக்தியை போல என்னை அன்போடு பக்தியோடு நாடினால் அடிமுடி பார்ப்பது என்ன? நானே உன்னோடு வந்து கலந்து விடுவேன், உன்னோடு பாதியாகி விடுவேன். இறைவன் நமக்கு சொல்லாமல் சொல்வதுதான் இந்த ஜோதி தரிசன நிகழ்வு. நாம் அதை பார்க்கிற பொழுது இதை நினைக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எத்தனை பேர் நினைப்பீங்கன்னு தெரியல. இந்த வாஞ்சி பழனியப்பன்னு இன்னைக்கு காலையில் ஒரு தம்பி பேசின பொழுது இந்த நிகழ்ச்சியை சொன்னாருன்னு 6 மணிக்கு நினைத்தீர்கள் என்றால் அதுதான் என்னுடைய சத்சங்கத்தினுடைய வெற்றி. இந்த அண்ணாமலை என்று இருக்கிறதே, இது அண்ணாமலை தான். இது ஆணவத்தால் அண்ண முடியாது, கண்மத்தால அண்ண முடியாது, மாய மலத்தால அண்ண முடியாது. மாறாக அன்பினால் அண்ண மட்டுமல்ல, அடக்கி இந்த மலையை அகப்படுத்த முடியும். இவ்வளோ பெரிய மலையா இருக்கே, கைக்குள்ள அகப்படுத்த முடியும்னா அன்பினால் அகப்படுத்த முடியும். அதைத்தான் வள்ளல் பெருமானும் சொல்லி இருக்கிறார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கரத்தமர் அமுதே என்று வள்ளல் பெருமானும் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பகன்று இவ்வளவு நேரம் இருந்து கட்ட தங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை உரித்தாக்கி இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.